சொல்லுங்க சொல்லுங்க. 44 வருஷம் உண்டேக்க. இந்த 44 வருஷம் கடந்தும் இந்த அன்பு இப்படியே நிலைக்குதுண்டா அந்த இப்படி இருந்து கொஞ்சம் ஒரு ஆளை பாருங்க, இவர நிலைமையை பாருங்க. என்னடா ஹண்டி கேட்டோம். அப்போ இதில் குடிக்கிறோம், இதில் குடிக்க சுகம் பண்ணலோடா, ஓத்தில் ஊற்றி குடிக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இவருக்கு வந்து 2 அப்படி சரியா போன் காய்ச்சிட்டு இருக்கிறார். ஒரு கேள்வி நாங்கள் கேட்டான், இந்த யூடியூப்பை விடுவோம். நீ சொந்தமாக ஒரு தொழில் செஞ்சு 1000 ரூபா காசு உழைக்கணும். இனி அதுதான் உன்னோட வாழ்க்கை. ரெண்டா நீ என்ன செய்வ? கொண்டு போய் சேர வேண்டிதான். பழைய மீன் குழம்பு சட்டிய கொண்டா சொக்கமே தெரியுமாடா புட்டோட துண்டா. அப்ப இங்கெல்லாம் ஆக்கலப்பா. கடவுளே, நீங்க உங்களோட காசை கொண்டு அன்பளிப்பு கொடுத்துருக்கீங்க. இங்க வந்து எல்லாருக்கும் ஆளாகி 200 புறாங்க. என்ன அடிமான சின்ன கவலை கொஞ்சம் கிடக்கு. இல்ல இல்ல, இந்த சரத்துக்கும் சேட்டுக்குமே உலகத்துல சந்தோஷமாக கிடையாது. 99,000 சரம் சேட்டுங்க நீ ஆள் சரியா கட்டு போனேன். ஆள் இங்கே இல்லை. இல்லாட்டி ஒரு சாப்பாடு 180 ரூபான்னு சொல்றான்னா வேண்ட கவனம் என்னும் சிந்தனையில இங்கே நிற்கிறது வாங்க. நீ அடுத்த ஆளாக ஒவ்வொரு நாள் கடைக்கு போற 75 ரூபான்ற காக்கிலோ கத்திரிக்காய். கடவுளே, காக்கிலோ கத்திரிக்காய் போற விலை அறியும் உங்களுக்கு என்ன தெரியா? அப்ப யோசிச்சு பாரு, நாடு போற போக்குக்கப்பா நாங்கள் இருக்கிற இருப்புக்கு சரி வருமோ 160 பருவங்களை பொறுத்து. உண்ட பருவம்ண்டா ஒரு 200 ரூபா போகும். அப்பா இந்த பருவம்டா 70 ரூபா போகும். அனைவருக்கும் வணக்கம், நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அண்ணாட வீட்டை தான் இருந்து, அதாவது ஒரு நீண்ட நாளைக்கு பிறகு இப்படி ஒரு பெட்டில் இருந்து நான் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு வந்து நான் தனியே ஒரு வித்தியாசமாக வந்து இந்த ஒரு இன்ட்ரோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பார்த்துருப்பீங்க நேற்றைய தினமும் எஸ்கே வியூ சேனலில் வந்து வீடியோ எதுவும் பதிவிட முடியாமல் போயிட்டுது. காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையிலேயே என்ன சொல்கிறது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நாங்கள் வந்து ட்ரிப் கொண்டு போனாங்க, அதில் அப்படி இப்படியான்னு ஓடுபட்டு அப்படி இப்படியான்னு திரிஞ்சு போட்டு வந்து வீடியோ செய்யணும்னு இருந்தால் ஒரு சில வேலைகள் வந்து தலைக்கு மேலே வந்து அதில் வந்து வீடியோ எதுவும் செஞ்சு கொள்ள முடியாமல் போயிட்டு அதுகளோட மினக்கட்டால் வந்து எடுத்துக்கொள்ள முடியாமல் போயிட்டு அதுக்கு வந்து நாங்கள் மனம் வருந்துகிறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் வந்து அதே மாதிரி காலையில் ஒலிம்பி ஒரு சில வேலைகள் இருந்தது, அதை முடிச்சுட்டு வந்து வீடியோ ஏதாவது செய்கிறதுக்கு வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிற டைமில் வந்து உண்மையிலே வந்து சுவிஸ்லேருந்து ஒரு ஃபேமிலி ஒன்று வந்திருந்தாங்க. சுவிஸ்லேருந்து வந்தவங்க 2 பேர். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இங்கே இருக்கக்கூடிய உறவுகளுமே வந்து நிறைய பேர் வந்து ஒரு கார் ஒன்றில் வந்து பயங்கரமாக அடைச்சிப்பட்டு வந்திருந்தாங்க. அவங்க வந்து காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினமும் எங்களை மீட் பண்ணணும்னு சொல்லி இருந்தவங்களாம். நாங்களுமே வந்து வெயிட் பண்ணாங்க. ஏதோ ஒரு ரீசனால் வந்து அதை மீட் பண்ண முடியாமல் போயிட்டு அவங்க வந்து இன்றைய தினம் வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து பயணம் வலிக்கு விட்றாங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும் வந்து தாங்க வந்து எப்படியாச்சும் பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து எங்களை சந்திச்சுட்டு போயிருந்தாங்க. அவங்க வந்து அந்த காரில் வந்து அவங்க நிறைய பேர் வந்ததால் வந்து அதை பார்த்துட்டு வந்து அண்ணா சொல்லியிருந்தார், இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எவ்வளோவுக்கு கஷ்டப்பட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அண்ணா வந்து மானநாட வேன் எடுத்துகிட்டு அண்ணா கொண்டு அவங்களோட ஊரில் வந்து, அதாவது கோப்பாயிலேருந்து வந்தவங்கன்னு சொல்லி நினைக்கிறேன், கோப்பாயில் கொண்டு விட்டுட்டு வந்தவர் வந்தால் இன்னும் ஒரு தெரிஞ்சவங்க வந்து, அதாவது அவங்களுமே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி,
அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, கிருஷ்ணா ஒருக்கா உங்களோட போயிட்டு நான் வந்து அந்த கருவாடுகள் கொஞ்சம் வேண்ட வேண்டி இருக்குது, நாங்களுமே வந்து பயண வழி கூட போகிறோம் இன்னும் கொஞ்சம் நாளில், கருவாடுகள் கொஞ்சம் வேண்ட இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குமே வந்து நாங்கள் வந்து போனதால் வந்து உண்மையிலேயே வந்து டைம் வந்து பயங்கரமாக லேட் ஆகிட்டு வீடியோ எதுவும் செஞ்சு கொள்ள முடியாத ஒரு சுச்சுவேஷனால் வந்து திடீரென்ன மாதிரி ஒரு யோசனை ஒன்று வந்துச்சு. என்னென்னு சொன்னால், அதாவது இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் 8:30 ஆகுது. அப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த டைமில் அதாவது இப்போ 8:30 டைமில் நாங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து எப்படி கோலத்தில் வந்து எல்லோரும் வந்து இருக்கிறாங்க, என்னென்ன செஞ்சிட்ருக்காங்க, அதாவது ஒரு ஆள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம், ஒரு ஆள் வந்து படுத்துட்டு இருக்கலாம், ஒரு ஆள் வந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கலாம். அப்படி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமான ஒரு இதில் வந்து இருப்பாங்க. அதே இன்றைய தினம் வந்து ஒரு வ்ளாக்காக வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் ஒன்று எடுத்து நாங்கள் இப்போ வந்து இந்த ஒரு இன்ட்ரோ வந்து நான் தனியாக வந்து காய்ச்சிட்ருக்கிறேன். அதாவது இப்போ வந்து இந்த டைமில் அண்ணாவாக இருக்கட்டும், ஹக்கினியாக இருக்கட்டும், குறிப்பாக வந்து செல்லக்கிளியப்பா என்ன செஞ்சிட்ருக்காருன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியோ? அதாவது வந்து செல்லக்கிளியை பார்க்கலாம் தெரியாது, வீடியோ செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் போயிட்டு வீடியோவோட போயிட்டு ஒவ்வொரு ஆளையும் வந்து காட்டுறேன், என்னென்ன மாதிரி கோலத்தில் எப்படி என்னென்ன வேலைகள் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வீடியோ வந்து நாங்கள் ஒரு வித்தியாசமாக நான் நினைக்கிறேன் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு யோகா வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானோட வந்து இந்த வீடியோ செய்கிறோம். அது வந்து எப்படி வருகுது அப்படின்ற விஷயம் வந்து அடுத்த கட்டம். இப்போ வந்து நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம், என்னென்ன விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துடுறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அப்படியே நாங்கள் இப்போ கண்டினியூ பண்ணி வீடியோக்குள்ளே போகலாம், என்னென்ன மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான அதாவது நாங்கள் இன்றைக்கு வெளியில் போயிட்டு இன்றைய தினம் ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட் ஒன்று செய்ய வேண்டி இருந்து நாங்கள் அது வந்து பிழைச்சி போயிட்டுது. இப்போ வந்து நாங்கள் இப்போ இந்த டைமில் செய்யக்கூடிய கண்டென்ட் வந்து எப்படி வித்தியாசமாக இருக்க போகுன்னு சொல்லி பார்ப்போம், வாங்குவோம். ரைட், இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு ஒவ்வொரு ஆளும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி காட்டுறேன், அதுக்கப்புறம் கதைப்போம் ஆகளோட. இங்கே ஒரு ஆளை பாருங்க, இல்லை ஒரு பிள்ளை என்று இவர நிலைமையை பாருங்க, என்னடா அப்போ இதில் குடிக்கிறோம் சுகம் பண்ணலோடா, ஓத்தில் ஊற்றி குடிக்கிறேன். அவங்களோட இவர நிலைமை எப்படி போகுது. ஏழை தம்பி புள்ள வீடியோ எடிட் பண்ணுறதில்ல. ரைட், இவருக்கு வந்து 2 விடிஞ்சு சரியா ஃபோன் காய்ச்சிட்டு இருக்கிறார். இருண்டை விடிஞ்சு ஒன்று தெரியா, இவர் வந்து ஃபோன் காய்ச்சிட்டு இருக்கிறார். வாங்க, அப்படி வந்து ஒவ்வொரு ஆள்ற நிலைமையிலும் வந்து இப்படி ஒரு கட்டத்தில் இருக்கு. எங்களை தான் கேட்காங்க உள்ளாரையோ ஆள் ஃபோன் காய்க்கிறாங்க ஒன்று சொல்லிடுறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆள் காய்ச்சிட்டு வருது. இங்கே வாருங்க சீனுகளை படுக்கை பாரு டயர்டானே. ஆனால் உண்மையிலே செல்லகலையே பார்த்து வீடியோ செய்கிறோண்டு அது வந்து உண்மையான ஒரு விஷயமா. அவங்களோட ஆள் உண்மையாக எடுத்துட்டு கொடுத்து போகலாம். எல்லாம் ஷூட்டிங் நடக்குது, சும்மா இருக்கும். ஒரு ஆள்ற படுக்க, ஒரு ஆள்ற போன். ஓய் என்ன சும்மா ஆயிக்குமா போல எடுத்து போட்டுருக்கோம். வெள்ளிக்கிழமை படம் எந்த கோயில் தெரியல. என்ன படம்? நான் கட்டி எடுத்து போட்டோம். மடம் மடம் மடத்தை படம் எடுத்து போட்டான். சரி சரி சரியா. நாளைக்கு வீட்டை வாரேன்னு அந்த உண்மையாக நம்புறீங்க. அந்த கடவுளுக்கு அப்படியா இருக்கா? எங்கே இருக்காரு இப்போ?
இவங்க இருக்கிற பக்காளிகள் ஒழுங்கு தான் இருக்கிறேன். அப்பயும் வீட்டில் கோயிலே இருக்கும். அது அப்படியே உதவி செய்த மனுஷன் அப்படியா நான் ஒரு வந்தவரில்ல வீட்டு இதை வடிவா நாங்கள் செஞ்சு கொடுப்போம். இப்போ வேணும் என்ன வீடியோ எடுக்கிறோம் இல்லை ஆளுக்கு இன்னும் தெரியல என்ன நடக்குது. அப்பா வீடியோ எடுக்கலாம் அப்பா. எல்லாம் எடுத்து போட்டா நீங்க காய்ச்சி எல்லாம் அது எடுக்கணும். அதுக்கு கலவை வருணோட இல்லை நிற்கிறீங்க. அதுக்கு என்ன இல்ல ஆள் போடுங்க திடீர்னு போட போட்டு காலுக்கு மேல கால் போட்டு டப் போட்டு இது கால் ஆள் வேங்கி போயிது. என்னடாப்பா இது கோதாரி இவன் என்ன செய்யறான்? இவனே போத்தலுக்கு என்ன கப்பு கறிக்கிற தண்ணியா போத்தலுக்கு ஊற்றி குடிக்கான். என் கப்புக்க குடிக்கிறா சிவமா. இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அதுதான் முதல் பிரச்சனை. சரியான முறையில் ஒரு வேலை இறக்கமா இருந்தா இந்த கப்பு கிடக்கிற தண்ணி எடுத்து போத்து கொண்டு இருக்கானே ரெண்டு கேட்டா சுவமண்டு செஞ்சுப்ப இந்த இருட்டாயிடுல. இப்போ இருட்டுக்கு வந்து வெளியில ஒன்று செஞ்சு விடல. அது அப்ப மதியத்துல நம்ம அங்கே இங்கே வெளியே போய்த்துறது அப்போ டைம் கிடைக்கிறது. அப்ப இரவையில வேலை பகலண்டா செஞ்சிருப்பேன். பகலண்டா சும்மா கிடக்கிற குப்பையில ஒதுக்கி ஒதுக்கி குப்பை மாற்றிப்பாங்க. அவ்வளோதான் இரவுண்டா இரவண்டுகளும் இப்படி அந்த வேலை தேவையில்லை. இப்போ இந்த போத்துல கிளம்பியோடியே நீ திருப்பி ஜொக்க கோத்துவியா? திருப்பி இது கிட்ட திருப்பி இதுக்கு ஊத்துறது. அப்படியே அப்படிதான் அதுல முடிவெட்டிக்க பார்த்தீங்க மட்டும் பார்த்துருங்க. எவ்வளோ கொடுத்தீங்க? இருக்கும் 350 ரூபா. ரெண்டா பரவாயில்ல. நார்மலாக இங்கே 1000 ரூபா இருக்கும் சேவு அதுக்கெல்லாம். இதுக்கு 350 ரூபா பரவாயில்லை தான். என்ன சாப்பாடு சாப்பிட்டு தான் போல உண்டா? பசி என்ன நாட்டத்தில் நிற்குது? பசி கொஞ்சம் மட்டுக்க மாட்டான் நிற்கி. வேண்டா என்ன மாதிரி கொஞ்சம் டொப்புலையும் அரைக்கும் இடையில நிற்கி. அம்மா கேட்குறேன் உங்களுக்கெல்லாம் என்னன்றா பசிக்குது? திண்டுட்டு என்ன வேலை ஏரியன்? நான் இப்போ என்ன சொன்னவன் பகலண்டா இல்லை குப்பை எடுத்து கொளுத்துவானே வேறு என்ன பகலண்டா? பகலண்டா நம்ம என்ன இந்த வீடுல கிளீன் பண்ணி உடுப்புல மாடி செய்யப்போம், உடுப்பு கழுவுவோம். இதுகளை தானே செய்யணும். இல்லாட்டி வேறு ஒன்று செய்யலாம். ஸோ அவன் யோசிப்பான் நீ வீடியோ இருக்க மாதிரி தான் மட்டும் மாட்டி போட்டுறதுக்குள்ள என்ன சொல்கிறேன்டே நினைக்கிறேன். ஏன்னா சரி நான் ஒரு கேள்வி நாங்கள் கேட்டான். இப்போ இந்த யூடியூப்பை விடுவோம் சரியா? யூடியூப்பை விடுவோம். நீ சொந்தமாக ஒரு தொழில் செஞ்சு 1000 ரூபா காசு உழைக்கணும். இதுதான் உண்ட நாளையான் டாஸ்க். சரி நாளையான் மீன்ஸ் நாளைக்கு மட்டும் இல்லை, இனி அதுதான் உண்ட வாழ்க்கை. ரெண்டா நீ என்ன செய்வ? கொண்டு தோசான சேர வேண்டிதான். 2000 சம்பளம் என்ன சிம்பிளா முடிச்சுட்டா? குண்டு தோசை என்ன ஆளுது? ஆளோட கூட டெய்லி வேலை வரும். சும்மா முடிச்சு பார்த்தியா ஆளோட? ஓ அது சரி. அதுக்கு வந்தாலும் சேர்க்கணுமே. என்ன செய்யற பழகிறானு போய் என்ன பழகிறது இல்லை பிரச்சனை. பஞ்சி பிடிச்சாக்கலாம் இருந்தாலும் சேர்க்காதேடாப்பா. மேசன் பேரா என்ன செய்யணும் சொல்லாவும்? கல் தூக்கணும், மண் தூக்கணும், அதை பிரட்டணும், சீமன் தூக்கணும், உடைக்கணும், கொத்தணும். செய்வியா நீ எல்லாம்? முதல் செஞ்சானே அப்போ அந்த பழக்கங்கள் கொஞ்சம் கிடக்கு. அப்போ ஆளோடைய போனால் ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து கொஞ்சம் களைப்பாக இருக்கும், பிறகு சரியாயிரும். அதை விட என்ன சொல்கிறப்ப அந்த ஆளோட ஃபோனை வந்து வேலை விடாமல் வந்தோடனே வந்தாலும் வேலை அப்போ ரொட்டேட் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கும் வேலை அப்படியே. அதுவும் இப்போ எங்கட விட்டு வேலை என்னுடைய தொடர்ந்து வருஷங்கள் நடக்கும். இது இப்போ எங்கட விட்டு வேலை என்னைக்கா தொடர்ந்து நடக்கும். ஏன்னா இது கட்டி போட்டு உடைச்சி போட்டு திருப்பி கட்டுறாங்க. அதுதான் அப்படியான வேலையை போடியா தொடர்ந்து நடக்கும். பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட உண்டு இந்த வேலை மாதிரி தான் இப்போ எங்கட வீட்டு வேலை போய் கொண்டு இருக்கும். இது இரவேல பார்ட் டைம் வேலைகள் சும்மா. அடே பம்பலா இப்போ நான் படுத்த விட இடம் இருக்கும். ஒரு அரை மணி தான் இருக்கு. அரை மணி நான் போட்டு கொண்டு இருந்த பாட்டு தான் இதில் இருந்து கேட்டுக்கொண்டே இருந்தேன். கடவுளே அதை கேட்டு தானே ஊற்றி கொண்டு வந்துறார். என்ன பாட்டு போட்டாங்க கடைசி எல்லாம்? ஜட்டி சுட்டு அவன்ட்டு போனது முதலாவது. ஜட்டி இல்லை சட்டி சுட்டு அது ஒன்று போனது. எனக்கு ஜட்டி என்று விளைவிக்கும் அதொண்டு போனது. பிறகு வந்து உண்டன சந்த பாட்டு போனது. பிறகு கேளடி கண்மணி கடைசியாக ஒரு பாட்டு போனது பார்த்தேன். இப்போ நான் எலும்பேக்குள்ள கொஞ்சம் இருக்க வர ஜோசிக்காக தான். ஏன் பிறந்தாய் ஏன் பிறந்தாய்
வீடியோ கொண்டு வந்த நீ அந்த இதை அவன் கொண்டு வந்தவன் அந்த பாட்டின் அர்த்தம் பார்த்து நீயும் என்ன செட் ஆகல அப்படியாது உனக்கு செட் ஆகுதா உனக்கு செட் ஆகுன்னு சொல்றீங்க நான் பிறந்த காரணத்தை நானே அறிய முன்னம் நீ இங்கே அங்கே காட்டுக்கா ஆளுண்டே கொட்டியே ஹோலில் கிடக்கு என்ன பிரச்சனை ஹலோ ஹலோ இருக்கீங்களா மைக் டெஸ்ட் ஒன் இருக்கீங்களா ஹலோ இப்போ நொட்டு ஃபோனுக்கு ஹலோ பொடி வட்டிகளுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் வர கொடுத்து கதையும் விளங்குது இல்லை காதும் கேட்குது இல்லை கோதாரி அங்கே அவனை 13 வயசுல சரம் கட்டிக்கான் இங்கே வா அடே வா நீ வா என்ன செல்லப்படா இங்கே வாடா கடே ஆள் நினச்சினா பகடி வண்டி கொண்டு இருக்க மாட்டோம்ல ஆளு ஃபோனில் முக்கியமான அளவில் இருக்குமா கூட இந்த பார்வைக்கு அது சேவண்டி தன் படம் அனுப்பிக்கிடாக்கோ கொண்டாங்க இது அவர் தான் கட்டின மேடமோ அந்த மேசனை இல்லையே அப்ப அந்த மேசனை இல்லையா மேசனை பிடிச்சி அந்த கட்டி அந்த இதுல கோயிலுக்கு கட்டி இருக்குது அதாவது இப்போ நம்ம கதைக்கிறதே பம்பலா தானே கதைக்கிறது அது ஒரு பக்கம் இருக்க இது என்ன விளக்கம்னு சொன்னால் அப்பாண்ட நண்பர் அதாவது பழைய காலத்து ஒரு நண்பர் அப்போ என்னன்னு சொல்லுங்க அதாவது ஒரு கடவுளுக்கு அப்படியே ஒரு உதவி செய்த மனுஷன் நீங்க திருப்பி என்ன செஞ்சீங்க நான் ஒன்றும் என்ன பிரச்சனைன்னு சொன்னா நான் ஒரு காலத்துல ஒரு சீட்டு ஒன்றை போட்டேன் ஒரு நாள் 300 ஒரு நாள் வந்த நேரம் 300 ரூபா நாம் டக்குன்னு அந்த செய்த தொழிலை விட்டுட்டேன் விட்டவாறு இறங்கி போனால் ஆள் சொல்லிச்சு விருதையில நான் கட்டுறேன் நீ கடைசியா அந்த காசை தான் அவர் இது பொய் என்ன உண்மை கதை இது என்னப்பா அது சரி அது இப்போ நீங்கள் கட்டா போட அவங்க நீங்க கூட மரியாதைவும் வந்தால் கட்டி இருக்கு ஆனால் கட்டி போட்டு காசு தாண்டி தான் கட்டிக்கு எனக்கு இல்லை அப்படி கட்டினாலும் அந்த காசு அவருக்கு தான் சொந்தமாக உதவி செய்யறதுக்கு வேணுமே இப்பப்பா கடன் உண்ட கட்டியிருந்தா ஒரு விஷயம் சீட்டை கட்டி இருந்தா காசு எடுக்கிறேன்டா என்னப்பா காசு எடுக்க எனக்காக அந்த காசை கட்டுறான் நீ புறகு தாண்டு சொன்னது ஒவ்வொரு நாளும் 300 ரூபாண்டா 94 இப்படி இருக்கும் காசே இருக்கும் அதுதான் 300 கிட்டத்தட்ட இங்க இப்பத்திய காசுக்கு ஒரு 3000-4000 வருவண்டால் ஒவ்வொரு நாளும் கட்டுவாங்க அப்பயே கட்ட பண்ணியாரு இல்லை அது கட்டி அந்த தொழிலை விட்டதால விளைச்சி போச்சு அப்போ மொத்தம் சீட்டு காசு அது எனக்கு ஞாபகங்களே அப்புறம் என்ன சீட்டு எடுத்து இல்லை அதெல்லாம் இந்த மாதிரி தெரியாது ஒரு மனுஷன் வந்தாலும் மறக்கலாம் அன்னைக்கு நான் வீட்டை வந்தேன் வந்து இந்த கைதான் தம்பியை கொண்டு இருக்கா வீடியோ எடுத்து போடணும் நான் தினம் பிரச்சனை செய்வோம் இப்போ என்னென்றால் இப்போ அப்பாண்ட உண்மையாக நம்ம பொம்பளை காய்ச்சி அப்பாண்ட ஒரு பழைய சிநேகம் உண்டு உண்மையிலேயே அப்பாவுக்கு ஆபத்தில் உதவின ஒரு நல்ல ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆள் இப்போ தன்னுடைய ஒரு செலவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சன்னதி கோயில் ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் வெள்ளி மட்டும்தான் சாப்பாடும் அதையா விளக்கம் சொல்லுவார் தானே அப்போ திறந்துருக்கார உண்மையிலேயே தானத்திலே சிறந்த தானம் என்னதானம் அன்னதானம் தான் அன்னதானம் அப்போ அந்த ஒரு அன்னதானத்தை வழங்குற ஒரு மடம் ஒன்றை அப்போ அந்த நண்பர்களால் கட்டி இருக்கிறாராம் அப்போ அதை ஆக்களுக்கு தெரியப்படுத்த சொல்லி நான் வேறு யாருண்டா யோசிப்பாங்க கட்டினாக்கி இப்போ ஏன் வச்சுடுவோம் என்ற ஆக்கள் வேற வளர்க்கிட்டா கரைச்சலன்னு சொல்லி ஆனால் அந்த தெரியப்படுத்தி சாப்பாட்டை கொடுக்கணும்னு விரும்புது இப்போ இவர் கட்டினா இவரான அந்த மடத்தை சாப்பிடுவோம் அப்படியோ அப்படி என்று இல்லை இவர் கட்டினா இவரும் கொடுக்கலாம் வேறு வேறு ஆக்களும் கொடுக்கலாம் ஆனால் இவர் கட்டின முறையிலே இவரும் கொடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஓ இப்போ நான் சொன்னேன் தம்பி சொன்னேன் சொல்லலாம் விரும்பினா அப்பாவும் சத்தியமா அந்த அண்ணன் கண்டதே கண்ட எனக்கு ஒரு அழுக வர மாதிரி ஏன்னு அப்படியே ஒரு மனுஷன் இந்த காலத்து சிநேகங்களுக்கும் அந்த காலத்து சிநேகங்களுக்கும் நியாயமான வித்தியாசம் நீ நின்னைய ஆளை பார்த்து கிட்டத்தட்ட போயிட்டு ஹொப்பி மாதிரி தான் இருக்கும் பார்த்தா 2 பேரையும் பார்த்தா சவரங்க மாதிரி சுகரு
இல்லை இந்த வெரிகோஸ் ஆமாம் அது பிரச்சனை இல்லை நாளைக்கு வீடை வாங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ எனக்கு அந்த இடம் தெரியல. அப்போ நான் சொல்லி 10 நாளைக்கு வருங்க அதில் வந்து இப்படி கிட்டு நீங்களும் நோம்பலா போத்தானே போகிறோம். நாளைக்கு நாளைக்கு இப்போ ஏதோ சாப்பாடு என்ன உங்களுக்கு என்ன இது மதியம் பொருளாளுக்கு இதை விடுவாங்க. உங்களுடைய மதியம் சிலமலை காணல 2 பிறந்த நாள் பிஸியா பிஸியன் சின்ன படிக்கணும் மினிசுக்கு மற்றது அங்கே செல்வனத்துக்கு அதுகள் அதை வீடியோ ஒன்று படிக்கிறது ஆள் கொடுக்காமல வந்தீங்க கொடுத்துருப்பா. இப்போ வீடியோவில் சொல்ல மாட்டேன். இந்த சின்ன ஒரு அன்பளிப்பாக தான் இருக்கும்போது அப்போ இங்கேயெல்லாம் ஆக்கலப்பா. கடவுளே நீங்கள் உங்களோட காசை கொண்டு அன்பளிப்பு கொடுத்துருக்கீங்க. இங்கே வந்து எல்லாருக்கும் ஆளாக 200 புறாங்க. ஐயோ அவ வந்தவா 2 கிட்டத்தட்ட 70,000 ரூபா காசு என்னடா மாத்தின. ஓ 60 அப்படிதான் போகுது. அது போட்டு அது வேண்டாம் வந்து எனக்கு ஒரு அன்பளிப்பை ஷர்ட்டிங் கொடுத்துட்டு போயிடுங்க. அது வேற பாட்டியப்பா. அது வந்து புத்தூர் பாட்டி. அது சேட்டுஞ்சரம் கொடுத்த புத்தூர் பாட்டி. இது மண்டான் பாட்டி வந்தது காசோட. யார் அப்ப நின்றது? ஆசமாமா நின்றவா சுபாஷ் அண்ணா சுபாஷண்ணா நின்ற எல்லாருக்கும் 200ல் 100 பிராங்க. 100 பிராங்கண்டா கிட்டத்தட்ட 36,000 ரூபா. ஆசமாமாக்கு 200. அப்பா ஒன்று இருந்தால் அப்படியே ஒரு 300 ரூபா நான் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். சரி பரவாயில்ல. ஒரு 99,000 ரூபா வந்துக்கும். சரி பரவாயில்ல படி. அதுக்காக இப்போ உதவி நச்சு நாங்கள் இதுக்கு போவோம் அப்படின்னா. ஆனால் நீயா வேலையப்பா நீ என்ன நின்றுக்கலாம். அது போட்டு அதுக்காக இது சொன்ன விஷயம் யார்கிட்டயோ கொடுத்ததில்ல அப்பாட்ட கொடுக்கலி கொடுத்தவ. ஆனா அவ கொடுக்காமன்னு சொல்லி வாங்கிட்டு போட்டான். கொடுத்தவ நம்மகிட்ட கொடுத்தவ. அப்ப நான் கொடுக்கணும்னு சொல்லி அவள் வாங்கிட்டு போயிது. கோகுல சந்தி போறேன் அவ பயணமேடாப்பா. பயணம் அப்படிதான் சொல்லி வாங்கிட்டு போடுவேன். எனக்கு தெரிஞ்சு வசந்தநாட்ட போடணும். அது அப்ப அங்க கொடுத்தீங்க சில நேரம். இல்லை சில நேரம் அங்கே அது பயணத்தை முடிஞ்சு விரட்டு அடுத்த முறை வர்றதுக்குள்ள பேக்கேடிக்காரன் குழப்பி விட்டுருவான்ப்பா கொடுக்கணும். அதுதான் தேவை. ஆனா அணியா வேணாம் இன்னும் நின்றுருந்தா அணியா கொஞ்சம் காசுடாப்பா. அதுக்காக இல்ல இப்ப போகாம விடுறாண்டு இல்லையே. நீங்க அதை வேண்டிக்கு போயிருக்கிறாங்க இப்ப நீங்க ஒரு 1000 காசு பூரா நான் போட்டிருப்பீங்க. அதை வேண்டி மாத்தினா கிட்டத்தட்ட 99 ஒரு 5000 காசை கொண்டு போட்டிருந்தா நீங்களும் நல்ல வாய்ந்த போச்சு. அது நல்ல வாய்ந்த வாய்ப்பு போச்சு. அதுக்கு என்ன செய்யலாம்? அது பரவாயில்ல. என்ன அடிமான சின்ன கவலை கொஞ்சம் கிடக்கு. இல்ல இல்ல இந்த சரத்துக்கும் சேட்டுக்குமே உலகத்துல சந்தோஷமா கிடையாது. 99,000 சரம் சேட்டுங்க அப்பா நினைக்கிறா சும்மா உண்டு. எடுத்து காட்டுக்கிறாடா அங்க இதையும் பாடியா. இல்ல அப்பா நான் அந்த கதைச்ச விதம் ஜோக்கு மயக்கிறேன் நினைக்கிறேன். இந்த காசு அந்த கதையை போடா வெட்டியும் விடு என்னென்றால் உண்மையை தந்து வாப்பா. ஆனா நீ என்னடாப்பா நின்று ஆசமாமாக்கே 200 ரூபாய் கொடுத்தவான்னு சொன்ன அம்மா அம்மாண்ட தமையனண்டாக்கே. ஆனா ஒன்றும் இல்லை உங்களோட காசு வந்து அம்மாட்ட கொடுக்க போனேன் கிடந்த எனக்கு இல்லையோ. நான் கொடுக்க போனேன். இப்போ அவங்க அணுவாக்காடு போகிறோன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு போட்டாங்க. இப்போ நான் அங்கே நின்றால் அப்பா அவங்க கொடுத்துட்டு போகிறேன். மற்ற நம்ம நீ கேட்டு வாங்கவே நம்ம கொடுக்குறோம். சித்தல் தேங்க வைக்க வேற இருக்கு அவ்வளோ. ஆனா இன்றைக்கு நின்ற ஆக்களுக்கு மதியம் வீட்டை ஒரு ஜாக்பாட் தானப்பா. வந்த இடத்துல ஒரு ஜாக்பாட் மேட்ச் தான் வந்தது. அந்த வகையில அதிர்ஷ்டசாலி ஆசமாமா. அந்த ஆளுக்கும் அதிர்ஷ்டசாலின்னா எனக்கும் ஒரு சரியான சந்தோஷம் தான். பார்த்துக்கும். ஆனா அப்பா கதைக்கிற முழு கதையிலையும் பார்த்தா இப்பவும் அப்பா பாடினான்னு சொல்றேன். இப்ப பாடி நான் சொல்லுவேன் இல்லை அது உண்மையா தான் இருந்தாலும் எங்களுக்கு கிடையாது பரவாயில்லையே ஆசமாமா. ஆனா நீங்கள் இன்றைக்கேதோ பிள்ளை செஞ்சுக்கிறோம். ஏன்டா எல்லாம் இல்லாட்டி இவ்வளோ நாளும் மதிய நேரம் வீட்டை நிற்கிறாலே இன்றைக்கு இல்லாம போனீங்க. இன்றைக்கு போனா 2 இடத்துல போனதுனால அது பின்னேரத்துல போறாங்க. 2 பேர் இன்றைக்கு வந்திருக்கணுமேப்பா நீங்க எல்லா நேரம் பார்த்து. அது வேற இன்னும் இப்படி எத்தனை பேர் பேர கிடக்கு முடியுது வெக்கேஷன். அப்பா இப்ப வாராக ஒன்றும் தராதுலப்பா.
வீட்டை பார்த்துட்டு எங்கள்கிட்ட வாங்குறாங்கலாம் இப்போ வரையும் நம்மளாங்குது. ஓ அப்போ அதால் தர்றாக்கள் வர்ற இதை நீங்கள் இல்லைன்னா அப்புறம் என்னண்டா அது? அதுக்கு நேரம் போட்டு சந்தோஷம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்னண்டாப்பா உண்மையான பிரச்சனை என்னண்டா, பொடிப்பட்டைக்கு வேலைன்றது சூப்பராக இல்லை. நீங்களே உங்களோட கண்காண பார்க்குறீங்களானே. உதாரணமாக அக்னி எடுத்துக்கொள்வோமே. இப்போ நாங்கள்ண்டா கூட ஒரு கதைக்கு வாகனம் உண்டா மூடுற கொண்டு வைப்போமே. தம்பிக்கு அதுவும் இல்லையே. வாகனம் போடுறது அக்னி அதுவும். அப்போ இப்போ என்ன செய்யலாம்? வெண்ட பாட்டு ஒரு 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 உருப்படியாக ஒரு வேலைக்கு உள்ள கொண்டு வர என்ன செய்யலாம்? இப்படியான வேலை அவன் இப்போ உங்களோட தானே வாரான். இப்போ நீங்கள் வாகனத்தை ஓடினாலும் அவன் இருந்து வாரான் தானே உங்களோட. அப்போ சும்மா இருந்து வார ஒரு பிரச்சனை இருந்து வாரான். மற்ற வீடியோவில் கதைக்கிறான். வீடியோ எடுங்கொண்டு ஆளோட விட்டா நானும் ஜோதிச்சு கவிதா சொல்லினா கதைக்கலாம். ஆனால் ஆளும் இப்போ கதைக்க உண்மையா போல இல்லையா ஆளு நல்லா கதைக்குது. பாடிக்கல நான் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில நீ ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக ஒரு திறமசாலியாக சொல்லுவாப்போம். உங்களோட யூடியூப் கதையை விடு, ஒரு 1000 ரூபா காசு வைக்கிறதா மேசன் பேரை போகிற கதை நீ சேவியாடா மொக்கு காய்க்கிறாடா, அதை விட்டுட்டு ஒரு ஒரு அறிவுள்ள கதையாக சொல்லுவான். ஒரு 1000 ரூபா காசு வைக்கிறதா இன்னைக்கு உண்டு. 1000 ரூபா காசு உழைக்கலாம் உண்டா. இந்த நாளையில இந்த சும்மா வேலையேன்னு சொன்னால் அக்னி சொன்னாக்கா மேசம் வேலைக்கு தான் திடீரெண்டு போய் உள்ளடலாம். திடீரெண்டு போய் உள்ளடலாம். இப்போ நாங்கள் நிரந்தரமாக போகிறோம்டா. நிரந்தரம் வேண்டிய விலை ஒரு 1000 ரூபா விலைக்கு. இல்லை 1000 ரூபாண்டா. இப்போ 1000 ரூபாண்டு இல்லையாப்பா, நீங்கள் துப்புரவாதி இல்லை. ஏன்னா அடிப்படையாக 1000 ரூபா சொல்லிக்கிறாங்க. அது 2000, 3000, 4000, 5000, 500 அவங்கள பொறுத்த நிரந்தரமான வேலைகளில் செய்யலாது. அப்படி பார்க்க போனால் இப்போ வீட்டில் புடவை கடையில் வைக்கிறேன் 700 ரூபா தான் கொடுப்பாங்க. சில விலை அதுலேயும் சாப்பாடு எங்களுடைய 700 ரூபா சம்பளம், சாப்பாடும் பஸ் காசு மங்களோட. அதுக்கே போயிடும் 300 ரூபா. 300 ரூபாக்கா கொப்பரை சாப்பாடு. சாப்பாடு இப்போ சில சாலையில் வந்து சாப்பாடு 150 ரூபாய்க்கு தானே மறக்கிற சாப்பாடு. இங்கே வருவார் அப்போ வருவார் 180 ரூபா கிடையாது சாப்பாடு. இல்லை இல்லை இப்போ மறக்கறி சோறு அடே அம்மாச்சி உணவகத்திலே 600 ரூபாடா ஒரு சாப்பாடு. இப்போ அப்பளம்ல 80 ரூபாய்க்கு சாப்பாடு அடிக்கிறாரு இந்த நாளையில. நீ எங்க இருக்கிற? மரக்கறி சோறு. மரக்கறியோ? பருப்பு கறி மட்டும் 180 ரூபா கொண்டு கடவுளே. நான் சொன்னது வந்து இப்ப நான் இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு வேலையக்குள்ள கொழும்புகள்ல வந்து 180 ரூபாய்க்கு கொழும்புல 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பாடு வாங்கலாம். நம்ம வாங்கிக்கிறோம் இப்போ கதை. நீ ஆள் சரியாகட்டு போனேன். ஆள் இங்கே இல்லை. இல்லாட்டி ஒரு சாப்பாடு 180 ரூபான்னு சொல்றான்னா உண்ட கவனம் என்னும் சிந்தனையெல்லாம் இங்கே நிற்கிறது வாங்க. ஐயா சும்மா இப்ப இலவச அதுக்காக நிரந்தர எடுக்கலாம். என்ன எடுப்பேன்? செக்யூரிட்டி கார்டு, செக்யூரிட்டி டிக்கெட் கிளிக்ல கொஞ்சம் பார்க்கிங்ல மார்க்கெட்ல சம்பளம் இல்ல சம்பளம் இல்ல அப்படின்னு நிரந்தர வேலை தானே. இப்ப நம்ம விட மட்டும் செய்யலாம் வேலை. என்ன வேலை இல்லாட்டி போத்தாரே விலைவாசி என்ன கணக்க வேணாம். 1/4 கிலோ கத்திரிக்காய் எவ்வளோன்னு சொல்லலாம் நீங்க. அது வந்து மாதத்துக்கு இப்போ வில்ல மாறி மாறி இப்போ 600 ரூபா போகும் 100 ரூபா போகும். அது போட்டு முண்டே அந்த நிலைமையில எவ்வளோன்னு சொல்லலாம் நீ. 1/4 கிலோ கத்திரிக்காய் நீ அடுத்த கூட ஒவ்வொரு நாள் கடைக்கு போகிற 75 ரூபா 1/4 கிலோ கத்திரிக்காய். கடவுளே 1/4 கிலோ கத்திரிக்காய் வர விலை நீ உங்களுக்கு தெரியும். என்ன தெரியா அம்மா அம்மா 1/4 கிலோ கத்திரிக்காய் எவ்வளோம்மா? 120 கிலோ எவ்வளவு? 480. ஒரு முளை ஒரு தூள் பேக்கெட் எவ்வளோ? தூள் பாக்கெட் விலை இல்லை 300 ரூபா சின்ன 250 அப்படி 70 ரூபாய்க்கு தூள் பேக்கெட். இப்போ சாதாரணமாக ஒரு நாளைக்கு சமைக்கிறேன்னா இவ்வளோ முடியும் நினைக்கிறேன். அது சமைக்கிறேன்னா எத்தனை பேருக்கு போகணும். ஓ சமையலை பொறுத்து நார்மலாக எங்களுக்கு இப்போ 5 பேர் சமைக்கிறேன்டா எவ்வளோ முடியும் நினைக்கிறேன். கத்திரிக்காய் 1/4 கிலோ வேணும். 1/2 கிலோ வேணும். 1/2 கிலோ வேணும். 1/2 கிலோ கத்திரிக்காய் 240 ரூபா.
அப்புறம் அந்த மீன்கள் வந்து மீன்களுக்கு இல்லை 600 போகுது. 1000 ரூபா. 600 பண்ற மீனடா என்னது காணும்? 1000 ரூபா மீனுக்கு 1350. 1 கிலோ மீன் தான். அப்புறம் அரிசிக்கு வந்து 1 கிலோ போல அரிசி. இப்போ முன்னேற சாப்பாடு இப்போ 3000 ரூபா. ஓ கூட வரும் 3000 ரூபா. இப்போ நம்மள எங்கட இதுக்கே வேணும். 3000 ரூபா வேணும் சாப்பாட்டுக்கு மட்டும். 90000 ரூபா வேணும் சாப்பாட்டுக்கு மட்டும். இனி உடுப்பு துணியால் துவைக்கிற இப்போ இந்த வாடு கொஞ்சம் குறைவண்டாலும் நம்மளா துவைச்சி கட்டுறவனுக்கு விட முடியும். அதுதான்ப்பா. யோசிப்பார் சொரியாம யோசிப்பார் பகத்தை காட்டுனீங்க. இல்லை நான் பொய்யன்று நினைக்க கூட அந்த கண்டி ஆதாரங்களோட நிரூபிக்கிறேன். உண்மையை உள்ளபடி சொல்லணும். ஓ அப்போ யோசிப்பார். மற்றது இப்போ உடுப்பு துணி இப்போ உண்ட வாடு துவைக்கிற ஒரு வேண்டாம். அப்போ அந்த வாடு உடுப்பு போடுற ஒரு செலவு ரிக்ஜா வாங்கணும். ஆள் பிடிபட்டு போச்சு செஞ்சு அப்போ யோசிப்பார் நாடு போகிற போக்குக்கப்பா நாங்கள் இருக்கிற இருப்புக்கு சரி வருமோ? இவன் இப்போ ஏன் நான் இந்த இவ்வளோ கதைக்க வேண்டி வந்தேன்டா இப்போ பின்னேரம் ஒரு ஆக்கள் தான் ஏற்றி கொண்டு போய் இறக்கி போட்டு வந்து உண்மையாக களைப்பில் நிறுத்தியா போனேன். எழும்பினா இந்த ஜொக்கு கிடக்கிற தண்ணி இந்த போத்தில் கொண்டுருக்குறான். ஏன்னு கேட்க குடிக்க வச்சுக்கோமா போத்தில் விட்டு குடிக்க வச்சுக்கோமா. ஒரு கொஞ்சம் சுணங்கி வந்திருந்தா அந்த தண்ணியை திருப்பி சொக்கு விட்டுருப்பான். அப்போ நாங்கள் சரி அப்போ நீ போத்துருக்க விட்டு குடிக்க சுகமன்ற ஜொக்குக்க விட்டு குடிக்கல என்ன கஷ்டம்டா அதில் 2 கையும் பண்ணுவான் ஜொக்கு பிடிக்க. அப்போ பின்னுக்கு கை பிடி கிடக்குறதுன்னு தெரியல அவனுக்கு கண்ணுக்கு. ஏன்டா அப்படி செய்கிறான் வேறு என்ன செய்கிறேன் போனும் சார்ஜ் இல்லையா? சொல்லுங்க எல்லாரும் மேருங்கையும் எந்தவன் சீனியும் கையுமா வேண்டா என்னன்னா அந்த சீனியல் வேலைகள் தான் அது அந்த வேலை இல்லை என்ற ஒரு அந்த அர்த்த தொனி 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 தொனி. ஆனால் அப்படியே போனால் சரி வராது. நம்ம ஏதாவது ஒரு வேலை ஒன்று ஸ்டார்ட் பண்ணத்தான் பிறகு நான் பார்த்து இந்த இளநீ கடை போனேன் இந்த சீசனுக்கு வெயில் டைம் இல்லை. அப்போ மலைக்கு வந்து வேறு கரைஞ்சுள்ள கடை ஓடலாம். ஓ வெயிலத்துக்குலாம் நீ கடையை போட்டுட்டு மழை காலத்துக்கு என்ன ஏதாவது மழை காலத்தில் மீன் பிடிக்க போகலாம். ஆனால் உங்களுக்கு நம்ம சாதாரண மீன் எடுக்கலாம். எங்க வரைக்கும் பிடிக்க போறாடி 6 கரவலையில் ஆத்துகளை சொல்றேன் தூண்டலுக்கு. இங்க மட்ட கலப்பு மாதிரி இல்ல ஆறுகள் இல்லை ஐயா மீன் பிடிக்கிறது பைத்தியார். இங்கே கடல்ல கடை தொழில் செய்யறவங்க மட்டும்தான். அதுகளுக்கு எல்லாம் நம்ம போயிடா வேற வித்தியாசம் யோசிப்பா. நிரந்தரமா தொடர்ந்து செய்யக்கூடிய மழை காலத்துல அதாவது நட்டப்படக்கூடாது தொடர்ந்து செய்யணும். மழை காலத்துல பயிர் நடலாம். ஆனால் ஒரு வளம் ஒன்று எடுத்து போட்டா பயிர் நட்டு நீ அது வளர மட்டும் வெயிட் பண்ணணும் மேடா. அதுவும் செய்யற வேற 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 உடனே ஒரு நாள் உழைக்கிறேன் அதை நம்பி மண்ணுக்கு போட்டு மழை கூடினாலும் கிடைச்சா மழை பெய்யாது. அது அது சரி அது சரி வேற 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 மழை காலத்துல கொல்லியல் குத்தி வைக்கல. மழை காலத்துக்கு போ இப்ப இப்ப இப்பயோ ஓ இப்ப 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 இப்போ தேங்காய் வியாபாரம் ரெண்டா எங்கே எடுத்தவளாக இப்போ இல்லை இப்போ ஒரு ஆள்கிட்ட போனால் சில பேர் வந்து கிலோ கணக்கு விற்பாங்க, சில பேர் தேங்காய் கணக்கு விற்பாங்க. அதடா நீ கிலோ அவங்களுக்கு தெரியும் கிலோவுக்கு 4 தேங்காய் நிற்குமாண்டா. கிலோ 800 தேங்காய் 200 விற்பாங்க. அது சரியாக தாண்டா வரும். அப்படி எல்லாம் பெரிய லாபங்கள் வர இப்போ தேங்காய் இப்போ என்ன இப்போ எவ்வளோ ஒரு தேங்காய் சொல்லாம 170 போடுங்க என்ன அப்படியே 170 150 பருவங்களை பொறுத்து. இப்போ உண்டை பருவம்ண்டா ஒரு 200 போகும். அப்பாண்ட பருவம்டா 70 போகும். செலவுல இருக்கிறான் என்ன அவங்க இவ்வளோ முடி வளர்ந்து முடி வளரலையாமும் பெருத்துட்டு இப்போ வாங்க நேராக மட்டும் முக்கால் ஒரு கவலையான விஷயம் சொல்ல போகிறோம். என்னென்றால் எங்கள் 3 பேருக்கும் சாப்பாடு இருக்குது சரியோ, ஒரு ஆள் வர சொல்லி சாப்பாடு. ஆனால் இப்போ வரைக்கும் தெரியா அப்பாவுக்கு சாப்பாடு இல்லைன்ற ஒன்று பான் வாங்கினேன் பார்வை பன்னெண்டு இருக்கும் தானே சாப்பாடு இருக்கும் வெள்ள நான் வலிச்சு கழுவி நான் தெரியல
ஆள் வழியில் இல்லை ஓடு தெரியல. என்ன வேணும்னா இப்போ இந்த வெயிலுக்காகும் என்ன இப்போ ஒரு நேரம் சாப்பிட்டால் இப்போ மதியம் சாப்பிடணும் இல்லை, இதுக்கு பெருசாக சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ராத்திரி துப்புரவாக சாப்பிடலாம் போச்சு, அவ்வளோ ஒரு பெருமையாக தான் கிடக்கு. அப்போ அம்மா அதை மானே கொடுத்துங்க சாப்பாடு, மானே கொடுத்துங்க நான் அப்பா இந்த சாப்பாடு. அவ்வளோ பாசம் தானே. இல்லை அவ கேட்குற சாப்பாடு வீணாகக்கூடாது. ஆனால் உண்மையிலேயே இப்போ அவங்க அப்பாண்டே கல்யாணம் கட்டிடா இப்போ அக்காவுக்கு 42-40 வயசுண்டா 44 வருஷம் உண்டேக்க. இந்த 44 வருஷம் கடந்தும் இந்த அன்பு இப்படியே நிலைக்குதுண்டா அந்த இப்படி இருந்து கொஞ்சம் யோசிச்சு காதல் காதல்ண்டேக்க அது பெரிய மோதல் எல்லாம் தாண்டி தானே வந்து இல்லாட்டி அது காதல் இல்லை. ஓ மாலை 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 அறியறான ஆழம். இந்த காலத்து காதல போட்டுப்பார் என்ன 3 நாள் கூட கூட. ஆனால் அதை பார்த்தா கவலைப்படுங்கடா, நீ செய்கிற செயற்பாடுகளை பார்த்தா போத்தலுக்கு தண்ணி விடுற பிரச்சனை பார்த்தா யோசிக்கும். இப்போ ஒரு கைக்கு வெளிநாட்டுக்கு போனால் என்னவே வெளிநாட்டுக்கு போனால் எப்படி அந்த வேலை என்னண்டு வேலை என்னப்பா கடையில் கிடக்கும் சாமான தூக்கி கொண்டு அடுக்கணும், மருந்துக்கு தண்ணி குடிக்கிறேன், அது சுகம், அது சுகம் பண்ணணும், அது சுகம். கொஞ்சம் நிற்கணும் அவ்வளோதான். வேறு வெளிநாட்டுக்கு போனால் வேறு என்ன வேலை தானே? வெளிநாட்டுகளில் என்ன வேலை? அங்கே வந்து என்ன கோழி வெட்டுற மீன் வெட்டுற அப்படி தான் வேலை. நம்ம படித்த படிப்புக்கு வேலை இல்லை அங்கே. இந்த படிப்புக்கு அங்கே வேலை இல்லை, வெளிநாட்டில் இல்லை. மற்ற இல்லையா நோம்பலாக இஞ்சதே படிப்புக்கு அங்கே வேலை இல்லை தானே. இப்போ இங்கிலீஷில் கோப்பையில் கூட இந்த மாதிரி அது அவ்வளோதான், நார்மல் தானே. அதுக்கு மற்ற இது கிளீனிங்கள் துடைக்கிற ஓ அதுகள் கழுவி கொள்ளலாம். அந்த மாதிரி இப்போ போகுது. இப்போ என்னென்னா எனக்கு உண்மையாக தெரியாது ஒன்றுகிட்ட விளக்கம் என்னென்று பம்பில் அடுத்து கொண்டு வந்தாங்களா. இப்போ கழிச்சு கிட்ட முக்காலாக போச்சு. நம்ம ஒரு வீட்டை நீ சாப்பிட போகிறேன்டே எடுத்து போனால் தான் வரலாம். பசியும் வருது ஆளை கொண்டு வரப்புறம் இல்லை இல்லை அப்பா கொண்டு வரல ஒன்றும் இல்லை. என்னென்னா அப்பா குளிசா போடுறவா அது அது இங்கே டம் பிரியாணி என்ன சாப்பாடு சரி வரும் இவன் பச்சை புழுவுமே இந்த தம் பிரியாணி யார் போடுறது? கருவாட்டு கறிகிறா புட்டும் கருவாட்டுக்கும் புட்டை வைக்க தெரிஞ்ச பொட்டேண்டா சொல்லுன்ற மாதிரி பொட்டமே வேணாம் அந்த தேவதை அள்ளு சீதனமே வேண்டாம் சொல்லுவார்ல சீதனமே வேணாம் அந்த தேவதைய அள்ளு பழைய மீன் குழம்பு சட்டிய கொண்டா சொக்கமே தெரியுமாடா புட்டோட துண்டா அப்படின்னு போகுது. ஆட்டுக்கரையும் புட்டும் ஐயோ தேவலோக விருந்து சரியா கிடைக்கும் படிக்கலாம். உனக்கு என்னதான் தெரியும்? இன்னும் தெரிஞ்ச ஒரு பாட்டு 3 வரி தொடர்ந்து படிவா மக்கள். நல்ல நல்ல பாட்டு நோங்களா பழம் பாட்டில் படிக்கிறோம்ல. பொட்டாப்பாக்கும் கொழுந்து பத்திலையும் இல்லாடி இது படிக்கலாம். அது குத்தடி குத்தடி சைலக்கா குனிஞ்சி குத்தடி சைலக்கா பந்தளிலே பாவக்கா தொக்குதடி லோலாக்கா. அது சரி, அது கூட 2 பேர் தான். ஐயோ 3வது வரி விளையாடு இது வருது இல்லையா பாட்டு காடு காடு அதுதான் 2 காடு 3 வரி படிதா வரியோ. சரி ஒரு தேவாரம் நீ ஒரு சமய புள்ள தேவாரம் அந்நேரம் படிப்பும் பாட்டு காடும் பாட்டுறப்பா அதுக்கே படிச்சு 2 படியா உலகலாமுனன் தோதக்கரியவனோ அல்லாடி தோளுடைய செவியன் தூவன் மதுசூடியோ அதுதானே தூவன் மதுசூடி வருது. அப்போ இவன் யாருடைய பொடி என்று வரலையா? அது இல்லை, அது பம்பல் பம்பல் தோளுடைய செவியன் இவன் யாருடைய பொடியன் இப்போ இருக்கிறவங்க. எனக்கு ஒரு பக்கம் இல்லை அந்த கேள்வியை கேட்க சமயம் எஸ்எல் எனக்கு திடீர்னு கேட்கல. உனக்கு என்ன சிச்சுவேஷனுக்கு மாத்துற நீ எல்லாத்தையும் இல்லை சமயம் சமயமே இல்லை கொக்கடிச்சோட கோயில் சிரிப்பா இருக்கு வீடியோ அப்படியா? அதுதான் வீடியோ முடிப்போம். அப்படியா? உனக்கு தான் பிரச்சனை. நாளைக்கு பாடமாக படிக்கும் பாட்டு. சரி ஓகே, அப்போ நம்ம முடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சாப்பிட போகிறோம். ரைட். இப்போ இனி வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, இவ்வளோ நாளும் ஓட்டமாக ஓடி தெரிஞ்ச வழியாக கொஞ்சம் வீடியோக்களோட வினக்கட்ட குறைவு.
இனி கொஞ்சம் நாங்கள் மினக்கட்டு வந்து கண்டென்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணுவோம். லைக் வந்து கொஞ்சம் ஃபனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அந்த வகையில் நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஆனால் அந்த காசுக்காக சொல்லுங்கள் பொய் என்ற ஆளு நம்பி தனியும் என்னது அது வேண்டாம் முடியும். அது சும்மா அது சும்மா கதைக்கு ஒரு கதைக்கு என்ன சும்மா சொன்ன காது விட்டாரு. விசாரணை காசு விடுதுன்னா அம்மாட்ட கூட சும்மாட்டு உள்ள வருதா அவன்கிட்ட எங்களை தந்த உண்மை நீங்கள் நின்றுருந்தா கிடைக்கும். சரி அது பரவாயில்ல போட்டா அது பரவாயில்ல சும்மாப்பா அது ஒரு இல்லை காசு இல்லை ப்ரோ அது கட்டாயம் சொல்லுவோம். இல்லாட்டி ப்ரோ பேக்கடிக்காரோட இருந்த வாடி இல்லையாப்பா இதை பற்றி முன்னுக்கு போடு. அதுதான் இல்லாட்டி முகத்தால் உடனே கண்ணீர் வந்து போல போல. ஓகே சரி பாய் 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 பாய்.